ஆண்டவர் வேதம் சொல்கிறது, நான் உங்கள் நடுவிலே வந்து நான் வாசம் பண்ணுவேன். வேதம் சொல்கிறது, யார் ஒருவர் ஆண்டவர் வந்து இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து இந்த சாப்பாட்டு மேஜை அப்படி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பொதுவாக வந்து மனிதர்கள் வந்து பழைய மனிதர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எதுக்காக பாடுபடுறோம், எதுக்காக இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம், வேர்வை சிந்துறோம். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு சான் வயிற்றுக்காக, ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா நல்ல அந்த ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சுகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேருடைய குடும்பங்களில் வந்து சண்டை ஆரம்பிக்கிற இடம், பெரிய பிரச்சனைகள் இருக்கிற இடம் வந்து எங்கே அப்படின்னு சொன்னால், இந்த சாப்பாட்டு மேஜை இருக்குது பாருங்களேன். இதுதான் நிறைய நேரத்தில் வந்து சண்டைக்குரிய இடமாகவே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட நான் என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். நம்ம வந்து நிறைய பேர், இந்த ஃபேன் கம்மி பண்ணுவோம் கொஞ்சம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து உரிமையாக நம்முடைய வீடு அப்படின்னு நம்ம உரிமை பாராட்டுகிற இடம் எந்த இடம்னு நினைக்கிறீங்க? எந்த இடம்னு நினைக்கிறீங்க? நம்ம ரொம்ப உரிமை பாராட்டுகிற இடம், இது ஏன் வீடு அப்படின்னு சொல்கிற இடம் எங்கே அப்படின்னு சொன்னால், இந்த சமையல் அறை இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டினுடைய ஹாலுக்கு வேணா போவோம், நம்ம பெட்ரூம் போவோம். ஆனால் கிச்சனுக்கு என்ன பண்ண மாட்டோம். ஒருவேளை ஒரு வீட்டில் வந்து நம்ம கிச்சனில் போய் அந்த வீட்டில் இருக்கிற சாப்பாடு, அந்த குழம்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்டியை ஓகே திறந்து நம்ம வந்து அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நமக்கு யார்? ரொம்ப நெருக்கமானவங்க. நமக்கு நெருக்கம் இல்லாத ஒரு வீட்டில் நம்ம போய் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு என்ன பண்ண மாட்டோம். நம்முடைய வீடு என்கிறதனுடைய ஒரு பெரிய அடையாளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம யார்கிட்டையும் கேட்காம சட்டிப்பான டப்பா திறந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றது. அப்போது நமக்கு வந்து தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சாப்பிட்றீங்களான்னு கேட்டோன்னா அடுத்த நிமிஷத்தில் போடுங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம யாருமே சொல்லுங்களேன் கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, நம்ம சாப்பிடாம சிலர் இருந்தால் கூட சொல்லுவாங்க, சார் இப்போ தானே சாப்பிட்டேன், ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு. நிறைய பேர் டீ கூட நம்ம வந்து சில வீடுகளுக்கு போகும்போது நம்ம வந்து தூரமாக இருக்கிறாங்க, நமக்கு நெருக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம நெருக்கம் இல்லாததை வந்து எதில் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் அவ்வளவு பசியாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் வந்து நம்ம சாப்பிடுவோம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா, உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் பிரவேசித்து நான் அங்கே தங்கியிருப்பேன், நான் அங்கே உலாவுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். இந்த போஜனம் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா நான் உங்களோட நெருக்கமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்திலேயே ஒரு வீட்டில் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க இருக்கிற அளவுக்கு நான் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் உன்னோட நெருக்கமாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். அப்போது ரொம்ப கவனிங்க, நம்ம எல்லாருமே ஆண்டவரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வருந்தி அழைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கணும். ஆனால் இந்த சண்டைகள் எல்லாம் வந்து சொன்னது மாதிரி சில நேரங்களில் ஆரம்பிக்கிற இடம் இந்த சாப்பாடு. சில கணவன் வந்து ரொம்ப பசியாகி வருவாங்க, அவங்க வந்து ஒரு கற்பனையோடு சிலர் வருவாங்க, பிள்ளைகள் கணவனார் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்கும், வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி குழம்பு இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அங்கேருந்தே நினச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு வரும்போது வீட்டில் வந்து எதுவுமே இல்லைன்னு வச்சுருங்களேன், அவ்வளோ கோவம் வரும். என்ன எதுவுமே பண்ணலையா, நீங்கள் சாப்பாடே இல்லையா? இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்க பாருங்களேன், ஸ்கூலில் ஃபுல்லாக நல்லா விளையாண்டுட்டு டயர்டாகி வரும்போது வீட்டில் சாப்பிட்லான்னு வரும்போது எதுவுமே இல்லைன்னா கோவம் வரும். அதே போல் மனசுக்குள்ளே வந்து நிறைய கற்பனை பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம நினச்சது மாதிரி அந்த ஃபுட்டு இல்லைன்னா உடனே கோவம் வந்துடும்.
அப்போ சாப்பாடு மேசை வந்து அப்போ தான் இப்போ சாப்பிட்ருக்காங்கன்னு வைங்களேன் 2-3 பேர் அப்போ தான் பேசுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா நட்டி வந்திருந்தாங்க, இல்லை உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. உடனே என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சண்டை அந்த இடத்துல உண்டாகும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து நம்முடைய வீட்டினுடைய சமாதானத்திற்காக எங்கே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா, உன்னோடு கூட நான் என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து சாப்பாடு முக்கியமா, சோறு முக்கியமா, டெய்லி தானே சாப்பிட்றீங்க, டெய்லி தானே. அப்போ ஒரு நாள் வந்து குழம்பு இல்லாட்டி என்ன, ஒரு நாள் வந்து இது இல்லாட்டி என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து நிறைய பேர் இந்த சாப்பாடை வந்து ரொம்ப குறைவாய் முக்கியத்துவப்படுத்தாத சிலர் இருக்காங்க. என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னலாம் இருக்காங்க. ஆனால் ஒன்று இல்லை, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வேண்டிய ஆண்டவருடைய காரியத்தை தவிர முக்கியத்துவப்படுத்த வேண்டிய ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆகாரம் என்கிற ஒன்று வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வேண்டிய ஒன்று. இன்றைக்கி வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப ஹோட்டலாக திரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னென்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிற டேஸ்ட்டை விட வெளியே செய்கிற டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கிறதா இருக்கலாம். அதனால கூட நிறைய பேர் வந்து வெளியில் போய் சாப்பிட்றாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலையே தாய் இடத்துல போய் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, கணவனார் வந்து நீ இதை செஞ்சு கொடு, இதை நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அப்போது இன்று வந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே சாப்பாடு என்கிற அந்த ஆகாரம் இருக்குது பாருங்களேன். சிலர் வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும், அது வந்து உபவாசம் ஆண்டவர் இருந்திருக்கிறாரு, உபவாசம் இருக்க வேண்டான்னு சொல்லலை, உபவாசம் இருக்கணும், நம்முடைய உடம்பை நம்ம கிளியராக வச்சுக்கிறது நல்லது. பெருந்தீனி நம்ம தின்னக்கூடாது, நம்ம எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய ஆகார பந்தியிலே உம்முடைய பிரசன்னம் இருக்கணும், நீர் இருக்கணும். ஆண்டவர் வந்து இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறேன், நம்மோடு போஜனம் பண்ணுவேன். சீடர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு காலகட்டத்தில் சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க, அவர்களுக்கு ஆண்டவரோடு இருக்க முடியல. ஆனால் இரண்டாவது ஆண்டவர் வந்து அவர்களை கூப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே போய் மீனை சுட்டுட்டு உட்காந்துருப்பார். ஆண்டவர் வந்து மீன் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலியாய் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், உனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்காக நீ என்ன பண்ணிக்கோ, சாப்பிடுக்கோ. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு, நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, ஊழியக்காரனிலே ரொம்ப பலவீனமானது யார் அப்படின்னு சொன்னால் இந்த தீமோத்தேயு வந்து ரொம்ப பலவீனமானவன். அப்போது இந்த பலவீனமாக இருக்கும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் நீ கொஞ்சம் திராட்சரசத்தை என்ன பண்ணிக்கோ. சரி, திராட்சரசம்னு சொல்கிறது உலகத்தான் சொல்கிறது மாதிரி வந்து மது கிடையாது, போதை பொருள் கிடையாது, அது வந்து தப்பாக அவங்க சித்தரிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திராட்சரசம் வந்து மட்டாய் அப்படின்னா திருவிருந்து அந்த மாதிரி இவங்க எடுப்பாங்க. ஆனால் நீ பலவீனமாக இருக்கிறதுனால அந்த ஃபுட்டை நீ என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேதத்தில் வந்து பல இடங்களிலே இப்போ வந்து ஜனங்கள் வந்து 3 நாட்கள் வந்து கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனசு என்னவா இருக்குது, அப்படியே மனசு நிறைஞ்சிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கம் பண்ணினது அவங்களுக்கே வந்து அந்த டைம் போனதே தெரியல, 3 நாட்கள் ஆனதே தெரியல. அவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது அந்த ஃபெய்த்தினால, அந்த விசுவாசத்தினால, அந்த ஜெபத்தினால, அந்த வார்த்தையினால அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, போஜனம் கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போது சீடர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இத்தனை பேருக்கு நாங்கள் எப்படி சாப்பாடு கொடுப்போம்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு. அப்போது ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, 3 நாள் அவருடைய ஆத்துமா ரொம்ப பலன் அடைஞ்சிருக்குது, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பாமல் எதற்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு,
சரீரத்திற்கும் தேவையான உணவை ஆண்டவர் வந்து கொடுத்து அனுப்புறாரு பாருங்களேன். நீங்க சாப்பிட்டு போங்க திருப்தியா சொல்ல. ஜனங்கள் வந்து இன்னும் ஊருக்கு சாப்பாடு கூட இல்லாம வந்து நீங்க அவங்க வந்து சாப்பாடு கூட இல்லாம களைத்து போவார்களே. நீங்கள் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதிலே சுகமாய் குடியிருப்பீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, இன்னொரு டைம் சொல்லுங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். சொல்லுங்க, இன்னொரு கூட சொல்லுங்க பார்க்கலாமே. பூமி கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலேயே ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல ஆகாரம் என்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க எல்லாருமே ஒழுங்குபடுத்த வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் வந்து என்னோடு கூட பந்தியிலே நீர் இருக்கிறீர். கர்த்தர் எங்க இருக்கிறாரமா? அதை நான் கொடுத்த இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, என்னை நீ அனுமதிச்சேன்னா நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்து நான் எங்க உட்கார வேண்டும் ஆண்டவர்? உன்னோடு கூட நான், சொல்லுங்க எல்லாருமே, போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மோட கூட ஆகார பந்தியில, உங்களுடைய சாப்பாட்டு பந்தியில ஆண்டவர் இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்ம இந்த உலகத்துல வந்து சில மனிதர்கள் வந்து நிறைய முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியமா ஸ்பிரிச்சுவலை விடுங்க. ஸ்பிரிச்சுவலை விட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம்னு தெரிகிறது என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இல்ல கரெக்டா சொல்லுங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களுடைய மைண்ட் செட்டை சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஜெபம், ஆண்டவர், இதை விட்டுட்டு இந்த உலக வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியங்க அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? சாப்பாடு கிடையாது, பணம். எது சொல்லுங்க? நம்ம எல்லாருடைய மனசுலையுமே வந்து எது முக்கியம்? பணம் தான் சார். பணம் இருந்தா சார் மதிப்பு. பணம் இருந்தா சார் அங்க போக முடியும். பணம் இருந்தால் சார் டாக்டர் ட்ரீட் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை சார். பணம் இல்லைன்னா போனோம் சார். பணம் தான் முக்கியம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நீங்க முக்கியன்றதை மறந்துடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட வசதி இருந்தால் சொல்லுங்க. இந்த உலகத்தில் வந்து எல்லாவற்றை விட, பணத்தை விட, வேலையை விட, படிப்பை விட நீங்க முக்கியம்னு சொல்லுங்க. ஆனா நம்ம நிறைய பேர் நினைக்க தெரியுமா, நான் கூட முக்கியம் இல்லை, எனக்கு என்னதான் முக்கியம்? பணம் தான் சார். நான் இல்லை சார், நீங்க இருந்தா தான் சார் பணம். புரியுதுல? நம்ம வந்து அப்படி உல்டாவா இருக்கிறோம். பணம் இருந்தா தான் மதிப்பு, பணம் இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும், பணம் இல்லாதவன் செத்துறணும், பணம் இல்லாதவன் அவன் வந்து அழிஞ்சிடணும், அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வந்து லாய்க்கே இல்லாத ஒரு மனுஷன், அவ்வளவுதான் அப்படின்னெல்லாம் நம்ம நினைப்போம். இல்லவே இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் அதில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்தியாவிலே வந்து பெரிய பணக்காரர், முதல் பணக்காரர் அம்பானி. அவருடைய மகனுக்கு வந்து ஒரு ப்ரீ மேரிட் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து அந்த இதை வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்கை வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் நிறைய பேர் நியூஸில் கூட வாசிருப்பீங்க, நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க. இத்தனை கோடி செலவு பண்ணி இந்த மேரேஜ் பண்ண தேவையா அப்படின்னலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன ஒரு 2 minutes தான் கேட்டேன். அது என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துருந்துச்சு. அப்போ வந்து அந்த அம்பானி அவனுடைய மகன் வந்து அவர் பேசுகிறார். அந்த பையன் வந்து அவருக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன் கோடி அப்படின்னா வந்து அவங்க தலைமுறை அப்படின்னா இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலுமே அவங்க வந்து உட்காந்து வேலைக்கே போகாமல் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன இருக்குது, அவங்கள்ட்ட சொத்து இருக்குது. ஒரு நாளில் வந்து 1 கோடி ரூபாய் அவங்க அழிச்சா கூட அவங்க வந்து தலைமுறைக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த பையன் வந்து ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க அப்பாவுடைய கண்ணுலேருந்து அப்படி தார கண்ணீர் ஊற்றுது. முதல் பணக்காரர் அவன் அந்த மனுஷன் நினச்சா அவர் யூஸ் பண்ணுற பாத்ரூம் கூட, டாய்லெட் கூட தங்கம் அப்படின்னு வைங்களேன், நடக்கிற பாதையை கூட தங்கமாக போட்டுக்கலாம். அவங்க வீட்டில் வந்து நிறுத்துகிற காருடைய மதிப்பு பல கோடி. காருக்கு 2 ஃப்ளோர் பார்க்கிங்கே வச்சுருக்காங்களாமா, அவங்களுடைய பர்சனல் காருக்காக. அவ்வளவு கோடீஸ்வரர்கள்.
ஆனால் அந்த பையன் ஸ்டேஜ்லேருந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே என்னுடைய வாழ்க்கை வந்து பஞ்சமத்த வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க, சுகபோகமான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை கிடையாது. என் வாழ்க்கை வந்து ஒரு முள், என் வாழ்க்கையில் வந்து ஒரு முள் நிறைஞ்ச வாழ்க்கை அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உலகத்திலேயே நம்முடைய இந்தியாவிலே முதல் பணக்காரன் சொல்கிறேன். அப்போ அவங்க அப்பாவுடைய கண்ணுலேருந்து தார கண்ணீர் ஊற்றுது. எங்கள் அப்பா ஏன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து ரொம்ப சிக்காளி, நான் வந்து நிறைய நோயாளி, ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து என்னை கைவிடலை அப்படின்ற வார்த்தையை மட்டும் நான் கேட்டேன். அது மட்டும். அப்போது இன்றைக்கு உலகத்தில் வந்து பணம் மட்டும்தான் முக்கியம், பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். பணம் நமக்கு தேவை, பணம் நமக்கு அவசியம், பணம் நமக்கு வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பணத்தை விட முக்கியமானது நிறைய இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது. நிறைய பேருக்கு நான் கூட முக்கியம் இல்லை, நான் கூட முக்கியம் இல்லை, என் சரீரம் முக்கியம் இல்லை, நான் எத்தனை வருஷம் வாழ்றேன்னு முக்கியம் இல்லை. எனக்கு என்னதான் முக்கியம்? பணம் தான் முக்கியம். தன்னை கூட பார்க்காம, தன்னுடைய பலத்தை கூட பார்க்காம ராத்திரி பகலா தன்னை அழித்து பணத்தை சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்களை அழித்து இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் வந்து உங்களுடைய மனசுல வந்து எனக்கு பணம் இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, நான் மட்டும் பணம் எனக்கு மட்டும் இருந்துருச்சு, நான் என்ன திரும்ப தெரியுமா, எனக்கு பணம் அவசியம், பணம் வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய மனசு பணம் இல்லாததுனால சோர்ந்து போய் இருக்குது அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஃபர்ஸ்ட் நீங்க தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் பணம்ன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. கோடி கோடியா வச்சுட்டு கோடிக்கணக்கான அப்படின்னா, ஒரு நண்பர் கடந்த விசை என்னை சந்திக்கும் போது சொன்னார், அவருடைய ஒர்க் பண்ற ஒரு ஓனர் வந்து அவர் எங்க பணம் வச்சிருக்காருன்னே தெரியாதான். ஒரு டைம் பேங்க்ல போட்டிருக்கிற பணத்தை வந்து திருப்பி அவர் எடுக்கவே மாட்டாராம். ஆனா திடீர்னு அவர் போகும்போது கை கால் விழுந்துருச்சு. ஸோ அந்த பணம் வந்து ஒரு கட்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவர் தூங்க மாட்டாராம். அடுத்த நாள் அந்த கட்டு பணத்தை கொண்டு போய் வச்சாதான் அவருக்கு தூக்கமே வருமாமா. அவ்வளவு கட்டுக்கட்டாய் பணத்தை வைத்திருக்கிற மனிதன் வந்து கை கால் விழுந்து இப்ப படுத்த படுக்கையானதுக்கு அப்புறம் அவருடைய பணம் வந்து அவருக்கு உதவவே இல்லை. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சம்பாதித்த பணத்தை விட இப்ப ஒன்ன கண்டுபிடிச்சேன், யார் தான் முக்கியம் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்திலே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர், இதை நான் சொல்ல வரல, உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றை விட சிலருக்கு என்ன முக்கியம் தெரியுமா? மானம் தான் முக்கியம். எது முக்கியம் கேட்கல? மான மரியாதை தான் முக்கியம். அந்த மான மரியாதை மட்டும் அவங்கள விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு. நான் செத்துருவேன். நான் யோசிச்சு அப்படியே நிறைய வந்து இந்த காதல் திருமணம் பண்றாங்க பாருங்க, அதுவும் இன்னொரு ஜாதி அந்த மாதிரி பண்றாங்க பாருங்க. நிறைய தகப்பன்மார், நிறைய தாய்மார் அந்த ஜாதி வெறியில தன்னுடைய பிள்ளை காதலிச்சது கூட என்னவா இல்லையாமா. நிறைய அப்பா அங்க சொல்றதை கேட்டிருக்கிறேன், என் பிள்ளை காதலிச்சது கூட தப்பு இல்லை பாஸ்டர், என் பிள்ளை லவ் பண்றது கூட தப்பு இல்லை, ஆனா என் ஜாதிக்கார பையன் இல்லாம இன்னொருத்தனை இவ காதலிச்சா பாருங்க, அதுதான் என்னால தாங்க முடியல. எங்க ஜாதிக்கார ஒரு பையனுக்கு வேலை இல்லாம அவன் ஊதாரியா தெரிஞ்சிட்டு இருந்தா கூட அவன் அப்படி லவ் பண்ணியிருந்தான்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து நான் அவனை காப்பாத்திருப்பேன். இவ போயும் அந்த ஜாதியினுடைய பேரை ஏதோ சொல்லி அங்க போய் விழுந்துட்டா பாருங்க. அப்ப அவங்களுக்கு வந்து மானம் போச்சுன்னா, கேட்கல, மானம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. ஒருத்தர் திட்டாங்கன்னா எல்லாமே போச்சு, அவங்க பேர் கெட்டு போச்சுன்னா எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. அவ்வளவுதான், நான் செத்துற வேண்டியதுதான், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் என் உயிரை மாச்சுக்கிறேன். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மானம் மரியாதை இது எல்லாவற்றை விட யார் தான் முக்கியம்? கேட்கல? நீங்க உடம்புல மான மரியாதைக்காக உடம்புல சிக்காயிட்டு மான மரியாதை கிடைச்சி என்ன பண்ண போறீங்க? புரியலையா? நான் உங்களுக்கு சொல்றது புரியலையா? இவங்களுக்கு இப்ப வந்து அவங்களுக்கு மான மரியாதை இருக்குது, அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க, அதுக்காக சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அதுக்காக எதை விக்கிரகத்தை விட முடியாது, எதையும் விட எல்லாமே பண்ண முடியாது. இவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைய கூட அதுக்காக இழந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு பிள்ளை முக்கியம் இல்லை, அவங்களுக்கு ஏதான் முக்கியம்? அவங்களுடைய பையனோ பொண்ணோ முக்கியம் இல்லை, அவங்களுக்கு அவங்களுடைய மானம், ஜாதி என்கிற அந்த மானம், இதான் எக்ஸெட்ரா, அதான் முக்கியம். அதுக்காக இல்லை 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 இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஏதாவது ஒன்று இழந்துட்டாங்கன்னா பாருங்க,
அது இழந்ததுக்கு பிறகு அவங்க சிக்காவாங்க பாருங்க. ஐயோ என் வீடு போச்சு, ஐயோ என் வீடு போச்சு. 24 மணி நேரமும் எதுதான் சொல்லுங்க? என் வீடு போச்சு, என் நிலம் போச்சு, என் பணம் போச்சு, இப்படி ஆயிட்டனே, இப்படி பொழைக்க தெரியாம நான் பொழைச்சிட்டனே, அப்படி பண்ணிட்டனே. இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமா? இவங்களுக்கு இவங்களை விட எது முக்கியம்? அவங்களுக்கு அந்த வீடு தான் முக்கியம். அவங்க சம்பாதித்த ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இல்ல பிரதர், நீங்க உயிரோட இருந்தா, நீங்க பலனா இருந்தா, நீங்க கண்டிப்பா திரும்ப அந்த பணத்தை என்ன பண்ணிட முடியும்? நீங்க சம்பாதிச்சிடலாம். அந்த வீட்டை திரும்ப என்ன பண்ணிடலாம்? சம்பாதிச்சிடலாம். அந்த மானத்தை திரும்ப என்ன பண்ணிடலாம்? சம்பாதிச்சிடலாம். எல்லாவற்றையும் திரும்ப நீங்க சாதிக்க முடியும். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்போ ஆண்டவர் இது யோபுனுடைய, இன்னும் கொஞ்சம் யோபுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கவனமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யோபுனுடைய வாழ்க்கையில் இதனால தான் ஆண்டவர் எல்லாமே அவனை விட்டு, அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. எல்லாவற்றையும் எடுப்பதற்கு ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் எடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். ஆனா எதை மட்டும் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல? சொல்லுங்க, ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஏன்? அப்ப சொத்து முக்கியம் இல்லையா? பணம் முக்கியம் இல்லையா? ஆண்டவர் என்ன அந்த இடத்துல சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னுடைய வீடு உனக்கு முக்கியம்தான், உன்னுடைய பணம் உனக்கு முக்கியம்தான், உன்னுடைய ஒட்டகங்கள் உனக்கு முக்கியம்தான், உன்னுடைய ஆடு மாடுகள் உனக்கு முக்கியம்தான். ஆனா அது எல்லாவற்றை விட மிக முக்கியமானது என்னது? கேட்கல? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய ஜீவன். நல்லா சொல்லுங்க எல்லாருமே, எதான் முக்கியம்? நீங்க எல்லாவற்றை காட்டிலும் நீங்க முக்கியம். இதை யார் நீங்கள் மறக்கிறீர்களோ கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் சுகமாய் இருக்கவே முடியாது. ஏதாவது உங்களை எஃபெக்ட் பண்ணுதா? நீங்க எதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கலாம். நீங்க அதை குறித்து நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். இது என்ன விட்டு போயிடுச்சு, இது என்ன விட்டு போயிடுச்சு, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு மேல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுடைய மனத்தினுடைய ஆழத்துல நான் நல்லாவே பிழைக்கல அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள ஏதாவது சிந்தை ஓடுமையானால், நீங்கள் எந்த காரியத்தை மிக மிக முக்கியம்னு நினைச்சு நீங்க சோர்ந்து போய் நீங்க நோயாளிகளாய் மாற்றப்படுகிறீர்களோ. இன்னைக்கு நிறைய பேர் சிக்காரதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நோய் வர்றதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலான நோய் வர்றதற்கு நம்முடைய கவலையும் நம்முடைய யோசனையும் தான் காரணம். சரியா? நம்முடைய டென்ஷன் தான் காரணம். இதுதான் நமக்கு காரணமே தவிர வேற எதுவுமே காரணமாகாது. இதுதான் காரணம். இப்போ உங்களுடைய உடம்பை கெடுக்கிற, உங்களுக்கு சரீரத்திலே பலவீனத்தை கொண்டு வருகிற அந்த பிரச்சனை முக்கியமா, நீங்கள் முக்கியமா? சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். நீ உங்களுடைய மனசுக்குள்ள அது ஒரு பெரிய பாரமாய், ஒரு பெரிய ஒரு மலையை போல நின்றுட்டு இருக்கலாம். சிலர் சொல்றாங்க, இது கிடைக்காம என்னால என்ன பண்ண முடியாது சார், இது கிடைக்காம என்னால வாழவே முடியாது. நான் திரும்ப இது பாருங்களேன், இப்போ திருமணமான ஆன உடனே ஒரு நகை, நீங்க திருமணமான உடனே உங்க அம்மா அப்பா இப்படி சவுத்து சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அம்மா அப்பா போகும்போதே நிறைய நகை கொடுத்து விடுவாங்கன்னு வைங்களேன். அவங்க வரும்போது நகையோட வருவாங்க. அப்போ இப்போ ஒரு 10 நகை போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அடுத்த கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு 15 நகையா போயிட்டாங்கன்னா, 15 நகை போட்டு போனாங்கன்னா எப்படி போவாங்க? ரொம்ப சந்தோஷமா போவாங்க. போன டைம் நான் வரும்போது 10 நகையோட போனேன், ஆனா இந்த டைம் நான் 15 நகையோட நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரே பெருமை, ஒரே சந்தோஷம். கர்த்தருக்கு துதிப்பாடல், ஆண்டவரே வெறுங்கையா வந்த என்ன பரிவாரத்தோட அனுப்புனீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிடும். ஆனா அதே நேரத்துல இப்போ நீங்க 10ஓட இப்போ ஒரு 3ஓட போறீங்கன்னு வைங்களேன், 3 தான் இருக்கு, இப்போ ரிட்டர்ன் போறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன தெரியுமா, போறோம் எல்லாம் கேட்பாங்களே, 10 போட்டு வந்த 7 தொலைச்சிட்டியா, 7 விட்டுட்டியா, 7 போயிடுச்சா அப்படிங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா, நான் போக மாட்டேன், எங்க கல்யாணத்துக்கு போக மாட்டேன். அது சொந்தக்காரனா இருந்தாலும் அண்ணா இருந்தா தம்பியா இருந்தானே எனக்கு நகையில நான் போக மாட்டேன். இப்போ இவங்களுக்கு என்ன முக்கியமா தெரியுது அப்படின்னு சொன்னா, சொந்தம் கூட அவங்களுக்கு முக்கியமா தெரியல, ஆனா எது அவங்களுக்கு முக்கியமா தெரியுது? இப்போ இந்த நகையை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க?
நான் வேண்டான்னு சொல்லலை. நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள், முக்கியம் நினைச்சு நீங்க உங்க மனசுக்குள்ள போட்டு அப்படியே இது இல்லைன்னா இந்த உலகத்துல நான் வாழ்ந்தே வேஸ்ட், இது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முக்கியம் நினைச்ச அத்தனை காரியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகனே மகளே, நீ நினைச்சிட்டு இருக்கிற எதுவுமே முக்கியம் நினைக்காத. அது இருந்தாலும் வாழலாம், இல்லைனாலும் வாழலாம். ஆனா நீ முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கிற அனைத்தை விட நீ தான் முக்கியம். உன்னுடைய ஜீவன் தான் முக்கியம், உன்னுடைய பலன் தான் முக்கியம், உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு. ஆனா நம்ம அது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இன்று ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னை முக்கியமானவனாய், என்ன நான் கவலைப்பட்டு என்னுடைய உடம்பை நான் கெடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு நமக்கு என்ன அவார்டு இந்த ஃபேன் எல்லாம் போடுங்க, இந்த ஏதாவது நமக்கு கொடுக்க போறாங்களா? ஏதாவது நமக்கு தந்துருவாங்களா? நம்ம தோல்வியே பார்க்க மாட்டோமா? எப்பொழுதும் ஜெயத்தையே நம்ம பார்த்துட்டு இருப்போமா? இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா பேசுறவங்க நான் அவ்வளவுதான் சாகிற வரைக்கும் நம்ம நல்லாவே பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் கேட்கல. படிக்கலாம், இன்னொரு டைம் கூட படிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள். இப்போ அதுக்காக நீங்க சம்பாதிக்க வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம், நீங்க எதுவும் வேண்டாம்னு வேதம் சொல்ல. இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீங்க, அவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? சொல்லுங்க, ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள் அல்லவா? ஆனா நமக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே பேசும்போது என்ன பேசணும் தெரியுமா? நான் ஒரு வேஸ்ட்டுங்க, நான் பிறந்திருக்கவே கூடாதுங்க, நான் எதுக்கு வந்தேனே தெரியலங்க, எதுக்கு இந்த உயிர் இருக்குதுங்க, அவன் செத்ததுக்கு நான் செத்துடலாங்க, இவங்க போனதுக்கு நான் போயிருக்கலாங்க. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுப்பாங்க. உலகத்தில் இருக்கிற படிப்புக்கு மதிப்பு கொடுப்பாங்க, உலகத்தில் இருக்கிற பெருமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க, உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சிக்கு மதிப்பு கொடுப்பாங்க, மானத்துக்கு ரோசத்துக்கு எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் யாருக்கு மட்டும் மதிப்பு கொடுக்க மாட்டோம். ஏன்டா ஆண்டவர் கேட்பார் ஒன்றை பார்த்து, மனுஷனே நீ இருந்தா தானடா புகழ், நீ இருந்தா தானடா பணம், நீங்க இருந்தா தானடா பெருமை, நீ தான்டா முக்கியம் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு நிறைய பேருக்கு மரம் மண்டைக்கு நமக்கு என்ன பண்ணல, நமக்கு நிறைய பேருக்கு புரியவே இல்லை சார். அது இருந்தாதான் நான் இல்லை, நான் இருந்தாதான் கேட்கல. மனசை மாத்துறீங்களா? நிறைய பேர் இது வரைக்கும் நீங்க அப்படிதான் வந்திருப்பீங்க. அது இருந்தாதான் நான், அது இருந்தாதான் நான் இருந்தாதான் அது. சோ நான் விசேஷமானது, நான் ஸ்பெஷலானது. நிறைய பேருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அது சரியாகல, இது சரியாகல, இது பிரச்சனை, அது பிரச்சனை, அங்க மானம் போச்சு, இங்க இழந்துட்டேன், இங்க பணத்தை விட்டுட்டேன், கையில எதுவும் இல்லை, சின்ன வீட்டில் குடியிருக்கிறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு உழப்பி பிரச்சனை பண்ணி, ஐயோ எதுக்கு நான் எதுக்கு இப்படி வாழ்றேன், எதுக்கு இப்படி போனேன், ஒன்றும் இல்லை அப்படின்றது. அப்படி அந்த கதைக்கே இடமில்லை, அதுக்கே இடமில்லை. ஒன்று, ஆண்டவரே நான் விசேஷமான. நீங்க இப்போ ஒரு உங்களை புரிஞ்சுக்காம ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்க, உங்களுக்கு கோபம் அப்படி வருது. இப்போ திட்டிட்டாங்க, பேசிட்டாங்க, உங்களை குறித்து தப்பா போய் பேசியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவன் பேசுற மாதிரி நடந்துச்சே, அவன் பேசுற மாதிரி வச்சுக்கிட்டோமே,
அவன் எப்படி பேசலாம்? அப்ப நம்மகிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தானே பேசலாம். இப்படி பேசி 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 யோசிச்சு யோசிச்சு நம்மளை முழுக்க கெடுத்து சிக்காக்கி பிபியை ஏற்றி சாப்பிடாம கிடந்து தூங்காம யோசிச்சு டென்ஷன் ஆகி சண்டை போட்டு அப்புறம் வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதை விட ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆட இன்னைக்கு பேசினவன் வாழ்க்கைன்றது உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, ஒரு வட்டம்ன்ற மாதிரி பூமி எப்படி சுற்றி வருதோ அதே மாதிரி கண்டிப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவன் இன்னைக்கும் பேசிட்டா இருக்கான் இல்ல. அவ்வளவுதான். அது ஒரு என்ன பண்ணும், அந்த காலம் வரும்போது தன்னை போல அதெல்லாம் சரியாக விட்டுரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ மட்டும் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா நல்லா சுகமா சந்தோஷமாய் ஹாப்பியா நல்லா வாழ்ந்துட்டு. இங்கிருந்து உங்களை பார்த்து கேட்குறேன், சாப்பாட்டு பஞ்சம் யாருக்காவது இருக்கா? கை தூங்க பார்க்கலாம். ஆன்லைனில் இருக்கவங்க நிறைய. சாப்பாட்டு பஞ்சம் யாருக்காவது இருக்கா? இல்லை. இந்த துணி பஞ்சம் யாருக்காவது இருக்கா? ஹலோ, இல்லை. அப்புறம் நைட்டு பிளாட்ஃபார்மில் தங்கிட்டு வந்து யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்குறதுக்கு உறைவிடும். ஸோ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு கிடச்சிரும், போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லைன்னா இன்னொரு ட்ரெஸ் மாற்று ட்ரெஸ்ஸு எனக்கு இருக்குது, தங்கிறதுக்கு ஒரு வீடு. இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா நிறைய பேர் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இல்லை, என்னை நான் அழிக்காதபடி, என்ன நான் கெடுக்காதபடி நான் நம்புகிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் என்னுடைய ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் மாற்றுவார், கண்டிப்பாக மாற்றுவார். என் சூழ்நிலை மாறும், என் தேவைகள் சந்திக்கப்படும், எனக்கு ஒரு உயர்வு கடந்து வரும், எனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். ஆனால் நான் ஒன்று அன்று வரையிலும் என் மனதையும் என்னையும் நான் நன்றாக வைத்திருப்பேன். காரணம் என்னவென்றால், எனக்கு ஆண்டவர் தரப்போகிற அந்த வெற்றியை, அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறதற்கு எனக்கு நிச்சயமாக பலன் வேண்டும். எனக்கு பலன் வேண்டும். எனக்கு முன்னாடி இருந்த பலன் எனக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. காலேஜ் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 40 years 40 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு அந்த மலை நாட்டை தாரும். எனக்கு அந்த மலை நாட்டை தாருங்க, கடினம் தான், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு 40 yearsல இருந்த அதே மனபலன், அதே சரீர பலன் எனக்கு என்ன இருக்குது, இப்போ இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொஞ்சம் தாமதம் பண்ணி ஆண்டவருடைய ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த டைமில் கொடுக்கும்போது நீங்களும் நானும் காலை மாதிரி என்ன சொல்லணும் தெரியுமா? காலை மாதிரி என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு அப்பொழுது இருந்த பலன் எனக்கு எப்போ இருக்குது சொல்லுங்க. எனக்கு நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இதை உலகத்தான் ரொம்ப சரியாய் அறிந்து வைத்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 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 வண்டியை ஒருத்தன் வந்து இடிச்சிட்ட, ஒரு மனுஷன் வந்து இடிச்சிட்ட. அப்போ வந்து அந்த வண்டியை இடித்தோன்னா நின்றுட்டு இருந்த வண்டியை கொண்டு வந்து இடிக்கிறார். உடனே அவர் கேட்குறாரு இறங்கி, ஏன்பா நின்றுட்டு இருந்த வண்டியை இப்படி இடிக்கிறது என்னப்பா இப்படி இடிச்சிருக்கிற அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிறார். உடனே அவனுடைய வாயை திறந்து அவன் பேசும்போது அப்படியே சார ஸ்மெல்ல அப்படி அடிக்குது. அப்போது அவர் என்ன பண்ணிட்டு அடிச்சு, அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு வண்டி ஓட்டியிருக்கிறாரு, இப்படி தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுனா நீ இடிக்காம என்ன பண்ணுவேன், இப்படி இடிச்சிட்டியே அப்படி. அந்த மனுஷன் என்ன கேட்குறான் தெரியுமா? சரி சார் இடிச்சிட்டேன், சரி சார் இடிச்சிட்டேன், இப்போ கேட்கல, இப்போ என்ன பண்ண முடியும்? இல்லைப்பா நீ இப்படி தண்ணி அடிச்சிருக்கிறீ. ஆமாம் சார் தண்ணி அடித்தேன், இப்போ என்ன பண்ண முடியும்? சரி இவ்வளோ நஷ்டமாச்சே. ஆமாம் சார் இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. சரி நீ வந்து இதுக்கு செலவெல்லாம் நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு. செலவு வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க,
கொஞ்சத்தை கொடுக்கலாம், கொஞ்சத்தை நான் தந்துடுறேன். நீ இப்போ இடிச்சிட்டேன். அப்போது ஒரு உலகத்தான் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையை சரி நம்ம பண்ணிட்டோம், இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, இடிச்சிட்டோம், இனி தாண்டி வரந்தே ஆகணும், சரி முடிஞ்ச கட்டிடுவோம், என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்மளா இருந்தால் என்ன பண்ண தெரியுமா? நான் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சிருப்பானோ, நேற்றைக்கு இதை போய் சொன்னல, அதனால கர்த்தர் கண்டிப்பாக தண்டிச்சிருப்பாரு. ஆண்டவரே நீ என்ன கைவிட்டியா? கர்த்தர் என்ன கைவிட்டார் போல தெரியுது. அவ்வளோதான், உலகத்தான தூக்கி எடுக்க முடியும், யாரை தூக்கி எடுக்க முடியாது. அவ்வளோதான் அப்செட் ஆகி, இல்லைன்னா இந்த எஸ்டி நான் இனி ஜபமே பண்ண மாட்டேன், நான் ஜபம் பண்ணிட்டு தானே போனேன், கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சாரு, நான் ப்ரேயரே பண்ண மாட்டேன், விட்டுரு. ஒன்று அந்த எஸ்ட்ரீம், இல்லைன்னா இந்த எஸ்ட்ரீம். ஆக மொத்தத்தில் நான் இடித்தது தப்பு, எனக்கு போச்சு, எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இதைத்தான் நமக்கு பெருசாக தெரியுமே தவிர, சரி பரவாயில்ல அதை ரெடி பண்ணிடலாம், அடுத்த டைம் நம்ம வந்து பார்த்துக்குவோம், கொஞ்சம் கவனமாக இருப்போம், நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு நிறைய பேருக்கு வர்றதே இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஜெபிங்க. பிரதர், சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற சகலமும் உங்களை கொண்டு தான் ஆக்டிவே ஆகுது. நீங்கள் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு, நீங்கள் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு, நீங்கள் செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு. ஸோ அதெல்லாம் பார்த்து 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 உங்களை கெடுத்து, உங்களை பாதிப்புக்குள்ளாகி, நீங்கள் வருத்தத்தை சுமந்து, உங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தூக்கி போட்டு, யாரோ ஒருத்தருக்காக, என்னமோ ஒரு பிரச்சனைக்காக, என்னமோ ஒரு சூழ்நிலைக்காக நீங்களே உங்களை அழிச்சுக்கிறத விட்டுட்டு, நான் ஜீவனோடு இருந்து, நான் உயிரோடு இருந்து உங்களை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே, நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலும் நான் முக்கியம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. நான் நம்புறேன், உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க, உங்கள் மனசை நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க, உங்களை நீங்கள் சமாதானமாக வச்சுக்குவீங்க, நீங்கள் சண்டைக்கு அதிகமாக போக மாட்டீங்க, வருத்தப்படுற அளவுக்கு உங்கள் மனசை விட மாட்டீங்க, அப்பப்போ கரெக்டாக ரெடி ஆகிக்குவீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. என்னுடைய எல்லாவற்றை காட்டிலும், என் எல்லாவற்றையும், எல்லாருக்குமே இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்குன்னா, கேட்கல சத்தமாக சொல்லுங்க. சாய்பாபா 150 வருஷம் வரைக்கும் வாழ்வேன்னு சொன்னார், 150 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார் சொல்லுங்க. இல்லையே, அவர் மட்டும் 150 வயசு வாழ்ந்துருந்தாருன்னா நீங்கள் மொத்த பேர் சாய்பாபாவில் தான் இருந்திருப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஆயுசு நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். 80, 90, 100 அப்படின்றது அது ஆண்டவர் நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக கர்த்தர் நம்ம கொடுத்துருக்குறார். ஸோ இந்த வாழ்க்கையில், இந்த கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் முக்கியம் யார் அப்படின்னா நான் தானே தவிர என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும், என்னை சுற்றி இருக்கிற ஜெயமும் இல்லவே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த பழங்குடியின மக்களில் ஒரு குடி மக்கள் இருக்கிறாரு. அவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, ஃபோட்டோஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே இந்த உதடு இருக்குது பாருங்களேன், இந்த உதடை இழுத்து வச்சு ஒரு ஓட்டை போட்டுருவாங்க. அது அவங்களுடைய சடங்காச்சாரம். நம்ம நிறைய பேர் காது குத்துறாங்கல்ல, நீங்கள் இந்த காதை யார் கொண்டு வந்தா? நம்ம நிறைய பேர் ரொம்ப வளர்ந்தனால காதை குத்தி கம்மல் போடுறாங்க. அப்போ அந்த பழங்குடியினர்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா, இந்த உதட்டை வச்சு உள்ள ஓட்டை போட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ₹1 காயின் அளவு ஒரு ரவுண்டாக ஒன்றா வச்சுருவோம். இந்த உதடு பார்த்திங்கன்னா இப்படி நெளிஞ்சிட்டு இப்படி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒவ்வொரு டைமும் அந்த ரவுண்ட் இருக்குது பாருங்களேன், அதை பெருசு பண்ணிகிட்டே வருவாங்களாம். அப்போ யாருக்கு ரொம்ப பெருசாக இருக்குதோ அவங்க தான் அங்கே அழகாக இருக்கிறது மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த உதடு இவ்வளோ பெருசாக,
நீங்கள் வந்து இத்தனை பேருக்கு தெரியல, இந்த பழைய பாட்டி அம்மாங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காதில் வந்து இது போடுவாங்கள்ல, அதுக்கு பேர் என்ன? பாம்படம் இல்லை? கரெக்டு தானே? ஆமாம். அது வந்து இந்த வெயிட்டாக போட்டு அந்த காதை என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக தொங்கும் பாருங்களேன் ரவுண்டு. பழைய அம்மாங்களை பார்த்தீங்கன்னா அதை ஊஞ்சல் ஆடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் அந்த மாதிரி கூட இருக்கும் பாருங்களேன். அப்போது அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து யாருமே அப்படி என்ன பண்ணுறதில்ல, பாம்படம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுலே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குட்டியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படிப்பு அறிவு வந்த உடனே அது அழகு இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த பாம்பர மக்கள் வந்து காதில் போடுறத வாயில் வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, அது போட்டால் தான் அவங்களுக்கு மதிப்பு இருக்கிறது மாதிரி இருக்குது, அந்த வாய் அவங்களுக்கு பெருசாக இருந்தால் தான் அவங்களுக்கு அழகாக இருந்தது மாதிரி இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ணாதான் அப்படி ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் நம்ம அதை பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அடைச்சி என்னடா இது ஸ்டைலு, வாயில் போய் ஓட்டை போட்டு அதில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் எடுத்து மாட்டுறதாடா ஸ்டைலு, கேவலமாக இருக்குடா, எப்படா சாப்பிடுவீங்க. நமக்கு நிறைய பேருக்கு கேவலமாக இருக்குது. உலகத்தில் பாதி பேருக்கு நல்லா தெரிகிறது, பாதி பேருக்கு நல்லா இல்லாதமே தெரியுது. அப்படியே ஆப்போசிட்டாக தெரியுது. அதனால இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம நல்லா இல்லை, நம்ம கஷ்டமாக இருக்கோம், நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்னு நொந்து கொள்ளுகிறதை விட்டு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நான் சமாதானமாய் குடியிருந்து திருப்தியாய் சாப்பிட்டு கர்த்தர் மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்துட்டார். அதுவே எனக்கு போதும். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏதோ முக்கியம்னு நினைச்சு நான் வந்த ஆண்டவர். ஆனா ஆண்டவர் உண்மையில இன்றைக்கு எனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இல்ல மகளே, இல்ல மகனே, எல்லாம் வரும், எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் திருப்பி போடப்படும். ஆனால் முக்கியம் அது அல்ல, முக்கியம் நீதான் முக்கியம். நான் உயிரோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே என்ன சுகமா வைங்க, என்ன பலமா வைங்க, சொல்லுங்க, என்ன தீர்க்க ஆயுசா வைங்க, எனக்கு பலத்தை தாங்க, சொல்லுங்க முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஜெயிக்க பலன் தருவார். எல்லாமே ஒரு நாள் நிச்சயம் மாற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆனால் நான் உயிரோடு இருந்து, நான் பலத்தோடு இருந்து, ஹல்லேலூயா, கவலையை எடுத்து போடுவதற்கு இப்பொழுது பலன் தாரும் ஆண்டவரே. மன வருத்தங்கள் இப்பொழுது என்னை விட்டு மாறட்டும். நான் முக்கியம் என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் எனக்கு தருவீராகப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி. கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே அவர் கைவிடவே உலகம் வேறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வேறுத்து பேசலாம், காரணம் நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார். அவர் உள்ளம் கையில் ஏந்துவார். மாலைகள் பெயர்ந்து குன்றுகள் போகலாம்,
சேர்த்து எல்லாரும் சொல்லும், அவர் மாறிடவே. முழு பலத்தோடு இயேசு மாறிடவே, இயேசு மாறிடவே. கலங்காதே மகனே, கலங்காதே. ஓ ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே. கண்மலையாம் கிறிஸ்து, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே. ஏசப்பா கைவிடவே மாட்டார், ஏசப்பா கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நாளும், ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். வேதத்தில் பல மனிதர்கள் நான் முக்கியம் இல்லை, என்னுடைய சூழ்நிலைகள் தான் முக்கியம், என்னுடைய தேவை தான் முக்கியம், என்னுடைய சரீர பலனும் என்னுடைய மரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச நிறைய இடத்துல ஆண்டவர் என்ன காமிச்சார் அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட என்ன பேசினார் அப்படின்னா, இல்லப்பா நீ நினைக்கிறது மாதிரி அதெல்லாம் முக்கியம் இல்லை, எதுதான் முக்கியன்றதை கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்னா, நம்ம தான் முக்கியன்றதை ஆண்டவர் நிறைய இடத்துல வெளிப்படுத்தினார். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை சரியாய் புரிந்து கொண்டார்களோ அவங்க தான் இந்த உலக வாழ்க்கையில பெரிய வெற்றி அவங்க பார்த்தாங்க. இல்லாதவங்க நிறைய பேர் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டார்கள். இப்போ நம்ம வேதத்தில் தாவீதுனுடைய ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல் அப்படின்ற ஒருத்தனை வாசிக்கிறோம். இந்த அகித்தோப்பேலை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த அகித்தோப்பேல் பேர் ஒரு ஆலோசனைக்காரன். எப்படிப்பட்ட ஆலோசனைக்காரன் அப்படின்னு சொன்னா, கடவுளே நேரடியா பேசுறது மாதிரி ஒரு ஆலோசனைக்காரன். அந்த கெஸ் பண்ற ஸ்பிரிட் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் ரொம்ப அவசியமாய் தேவை. ஒரு மனுஷனை பார்க்கும்போது நமக்கு அந்த தப்பல்ல சரியாய் கணிக்கிறாங்க பாருங்களா, இந்த கணிப்பு ரொம்ப அவசியம். இந்த கணிப்பு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனுஷனை கணிக்க தெரியணும், அவங்க பேசும்போது கணிக்க தெரியணும். சிலர் பேதைத்தனமாக இருந்து கணிக்க தெரியாம பெரிய சிக்கல்களுக்குள்ள மாற்றின நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். இல்லை 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 இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் தப்பாக கணிச்சிருவாங்க. நல்லவங்களை தப்பாகவும் தப்பானவங்க நல்லவங்களாகவும் கணிக்கிற உலகம் இந்த உலகம் பாருங்க. அவ்வளோ தூரம் அன்பாய் சொல்லுகிற மனைவியை கணிக்க தெரியாது, ஆனால் இன்னொருத்தர் சொல்றத கணிக்க தெரியும். அவங்களுக்கு அள்ளி வாரி எல்லாம் கொடுப்பாங்க, கையில் கொடுப்பாங்க, இவங்களை விட்டுருவாங்க பாருங்களேன். அது கணிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். அப்போ இந்த அகித்தோப்பேல் என்கிற இந்த மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக நல்ல கணிப்பு அவனுக்கு தெரியும். இன்னொன்று ரொம்ப அழகாக ஆலோசனை கொடுக்குறவர். அவனுடைய ஆலோசனை அப்படியே நடக்கும். தாவீது தான் கூட அவனை வச்சிருந்தான். எங்கே போனாலும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டு எல்லாம் கிளியராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டுறாரு. இந்த அகித்தோப்பேல் தாவீதோடு இருந்த அகித்தோப்பேல் இப்போ தன்னுடைய மகனாகிய அப்சலோம் ராஜ சன்னிதானத்தில் ஏறி உட்கார்ந்து தன்னுடைய தகப்பனாரை துரத்தின உடனே இவன் ஒரு தப்பாக கெஸ் பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, இதில் ஜெயிக்க போகிறது மகன் அப்படின்றத யோசிச்சான். அப்பா தோத்துருவாரு, மகன் தான் இது திருப்பி தொடர்ந்து ராஜாவாவான்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனிடத்துல போய் சேர்ந்துட்டார். அப்சலோம் இடத்துல போய் சேர்ந்துட்டார். இப்போ அப்சலோம் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ராஜாவா உட்காந்துருக்கிறான். இதுக்கு முன்னாடி அந்த அனுபவம் இல்லை. ஆலோசனை கேட்குறான் அகித்தோப்பேல்கிட்ட, எங்கள் அப்பாவை எப்படி அழிக்கலாம், எங்கள் அப்பாவை எப்படி ஜெயிக்கலான்னு சொன்ன உடனே, ஏற்கனவே தாவீதை பற்றி A to Z அகித்தோப்பேலுக்கு தெரியும். அவன் ஆலோசனைக்காரன், யுத்தம் எப்படி பண்ணனா எப்படி எல்லாமே தெரியும். அழகான ஒரு பிளானை யார்கிட்ட சொல்கிறான்னா, இந்த அப்சலோம் சொல்கிறான். எங்கள் அப்பா இந்த மாதிரி, உங்கள் அப்பா இந்த மாதிரி இருப்பார், இப்படி போகலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சரியான ஆலோசனை. ஆனால் தாவீது அங்கேருந்து ஜெபம் பண்ணுறாரு,
தாவீதிற்கு தன்னுடைய மகனை குறிச்சு கூட கவலை இல்லை. யாரை குறிச்சு கவலை தெரியுமா? அகித்தோப்பேல் வந்து அப்சலோமோட சேர்ந்துட்டான உடனே அவனுக்கு படபடப்பே வந்துருச்சு. ஐயோ, அகித்தோப்பேல் என் மகனாகி அப்சலோமோட சேர்ந்துட்டான்னா கண்டிப்பா என்ன கொன்றுவாங்க. ஏன்னா அகித்தோப்பேலுடைய ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கும், அவன் சொன்ன அப்படியே நடக்கும்ன்றது தெரியும் தாவீதுக்கு. அதனால தாவீது வந்து ஒரு ஜெப தூபத்தை போட்டுருவார். நெருக்கமான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வேற எந்த முடிவும் எடுக்காம ஜெபம் பண்ணுவார். இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டாக இருந்தாலும், எத்தனை பேர் போனால் அங்கே சிக்கலாக இருந்தாலும், நீங்கள் அந்த ஆபத்து நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திற்கு பெரிய வலிமை இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்பாட்ல நீங்க அப்படி ஒரு சின்ன ஜெபம், நீங்க வந்து அலங்கத்தை கட்டின மனுஷனை வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனும் அப்படிதான் அந்த நேரத்தில் ஜெபித்த ஜெபம் வந்து அவ்வளோ பலனா இருக்கு பாருங்க. அப்போ இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே அகித்தோப்பேல் அவனோட சேர்ந்திருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்குது, ஒன்று பண்ணுங்க, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக அப்படின்னு ஜெபம் பண்றான். இப்போ அவன் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இன்னொருத்தர் இருக்கிறான், ஊசாய் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறான். இந்த யூசாய் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு இப்படி நடந்துச்சு, தாவீது பலமா இருக்கிறான், தான் தலை மேல புழுதியை போட்டிட்டு சாம்பலை தூக்கிட்டு, ஐயோ ஐயா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, நீங்க இப்படி ஆயிட்டீங்களே, உங்களுக்கு பையனே உங்களுக்கு விரோதமா எழும்பிட்டானே அழுதுட்டே வரான் பின்னாடி. தாவீது பின்னாடி திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ என் கூட நடந்து வந்தா நீ எனக்கு கேட்கல. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுறாங்க, அழுறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. ஆமே, நமக்கு நம்ம பிரச்சனையில் நம்ம கூட அழுறவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மை தானே? யாராவது அக்கா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, அண்ணன் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னா அவங்க நமக்கு யார் தெரியுமா? கேட்கல, அவங்க நமக்கு நல்லவங்க. என்ன இப்போ பெரிய பிரச்சனை சிஸ்டர், சும்மா இப்படி மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்துருக்கிறீங்க, எந்திரிங்க மேலே போங்க வேலையை பாருங்க. இந்த மனுஷனுக்கு இருதயம்ன்றது ஒன்று இருக்கா இல்லையா? இவன் துரோகி, இவனுக்கு நெஞ்சே இல்லை, இவனுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை நம்ம திட்டிட்டு இருப்போம். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள அப்படியெல்லாம் சொல்கிறவங்கள பிடிக்காது. ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எப்பா நீ என் கூட, நீ அழுறவன் என் கூட வர வேண்டாம், நீ வந்தா எனக்கு என்னவா இருப்ப, நீ பாரமா இருப்ப, நீ போன்னு அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஊசாய் வருவான் பாருங்களேன். இப்போ அந்த அப்சலோமுக்கு வந்து தெரியாது இவன் இங்க இருந்தா வந்தான்னு தெரியல. இந்த ஊசாயிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவர் இந்த ஆலோசனையை பைத்தியமாக்கி போட்டதுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அகித்தோப்பேலுடைய ஆலோசனை the first time ரிஜெக்ட் பண்ணப்படுது. இந்த அடிக்கடி நம்ம நிறைய பேருக்கு தோல்வி வருகிறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு. ஆமே, நமக்கு நீ நிறைய பேர் எனக்கு தெரியுமா, அவெல்லாம் முன்னேறிட்டே போறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் ஓட்டத்திலே ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட்லேயே வின் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அப்படியே ஒன்று அடையணும்னா ஒரு பிரச்சனை அப்புறம் வெற்றி, ஒரு பிரச்சனை அப்புறம் வெற்றி. ஆண்டவர் வந்து நம்மை நிறைய தோல்விக்குள்ள ஆக்குறது வந்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். இப்போது இந்த ஃபஸ்ட் டைம் இதுவரையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை, ஒரு நெகட்டிவை, ஒரு ரிஜெக்ஷனை இதுவரைக்கும் பார்க்காத இந்த அகித்தோப்பேல் த ஃபஸ்ட் டைம், அதுவும் தாவீதுன்றது அவங்க அப்பா பெரிய ராஜா, மகன் இப்போதான் ராஜ சன்னிதானத்தில் ஏறி இருக்கிறான். இவனோட வந்து சேர்ந்தது தப்பு, இவன் நம்முடைய ஆலோசனையை மதிக்காம போயிட்டான். அவங்க அப்பாவுக்கே நம்ம ஆலோசனை சொன்னோம், இந்த புள்ளை இப்படி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டானேன்ற அந்த ரிஜெக்ஷனை தாங்கவே முடியாம அகித்தோப்பேல யாரும் திட்டலை, அகித்தோப்பேல கொல்றதுக்கு யாரும் கத்தியை தூக்கிட்டு வரல, நீ இனி ஆலோசனையே சொல்ல வேண்டான்னு அவனுடைய பதவியை அவனை விட்டு பறிக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஒரு டைம் அவன் சொன்ன ஆலோசனையை ரிஜெக்ட் பண்ணுனான்றாங்கன்ற ஒன்று வந்த உடனே அவன் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வாழ்ந்து, ஹலோ, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நீ தான் தோத்துட்டல்ல, நீ தான் வெட்கப்பட்டல்ல, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, உன்னை தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ அவங்களுக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிட்டல்ல, இனி ஊர் ஜனங்களை என்ன சொல்லுவாங்க, தாவீதை விட்டுட்டு போய் அவன் மகனோட சேர்ந்துட்டான், அவன் மகன் வந்து அவனை வெறுமையை அனுப்பிட்டான்ல. இப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் ஆனது மனதில்
யோசித்து யோசித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு அகித்தோப்பேல் நாண்டு கொண்டு செத்தான். உங்களை யாருமே ரிஜெக்ட் பண்ண வேண்டியது கூட இல்லை, நிறைய பேர் தப்பா நினைக்க வேண்டியது கூட இல்லை. பிரயாணம் என்றால், நம்முடைய நடக்கிற பாதை என்றால் மேடுகள் பள்ளங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா இந்த அகிதோப்பேலை போல எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாமே போயிருச்சு, யாரோ ஒருத்தர் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க இதே சூழ்நிலையில இந்த ஜெபத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்கலாம். இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு, இதுக்கு மேல என்ன இருக்குது? என்ன நேசிச்சவங்களே என்ன வேண்டான்ட்டாங்கல்ல, என்ன ஒரு நாள் ராஜா மாதிரி பார்த்தவங்க இன்னைக்கு பிச்சைக்காரன மாதிரி பார்க்கறது மாதிரி நான் வந்துச்சுல்ல, இதுக்கு மேல என்ன இருக்குது? போய் இந்த சின்ன பசங்களுக்கு முன்னாடி நான் இப்படி கேவலப்பட்டு போனேன் இல்ல, இதுக்கு மேல என்ன இருக்குது? நான் தோல்வியே அடையாத ஒருத்தன் இப்ப முதல்ல இவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நின்றுட்டு இருக்கேன்ல, இதுக்கு மேல என்ன இருக்குது? இதுக்கு மேல என்ன இருக்குது? என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பேரை எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டால, என் பையன் இப்படிப்பட்ட ஒரு பேரை சம்பாரிச்சு கொடுத்துட்டான்ல, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குது? நான் அவனுக்காக தானே உழைச்சேன், நான் அவனுக்காக தானே பாடுபட்டேன், நான் அவனுக்கு தானே சம்பாதிச்சேன், இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் தோற்று போயிட்டேன், இதுக்கு மேல என்ன இருக்குது? இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குன்ற அந்த வார்த்தை உங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்துமானால், ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை என்னாலே உண்டானது அல்ல, என்னாலே உண்டானது அல்ல. இது யாருடைய வார்த்தை தெரியுமா? இந்த உலகத்திலேயே நெகட்டிவை காமிச்சு நம்மளை அழிக்கிறவன் சத்துரு. விசுவாசத்தை விதைச்சு அதற்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் எழுமுமானால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுக்கு மேலதான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை கொண்டு நான் செய்ய போகிறது அதிசயமான காரியம். உன்னை கொண்டு செய்ய இன்னும் நிறைய காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ பிழைத்திருந்தால் போதும், நீ உயிரோடு இருந்தால் போதும், நீங்க சுகமா இருந்தால் போதும், சகலமும் உங்களை தேடி வரும், உன்னிடத்தில் வந்து சேரும். நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பிரயாணம் இதுக்கு மேலதான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். நான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளையே நோக்க போகிறேன். எனக்கு முன்னே செல்லுகிற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். கைகளை மேல கட்டி சொல்லுவோம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் வசிக்கிறார். விசுவாசத்தோடு பாடும், அதிசயங்கள் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், புயல் காற்றை நம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே
சொல்லுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் எனக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம், என்னையோ உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம், ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சொல்லிக்கொண்டே அதிசயங்கள். அப்பா பாட பாட அதிசயங்களை செய்கிற ஒரு கர்த்தர், செய்கிறவர் என்றும் வசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் ஆனாலும் சரி, நம்மை ஆனாலும் சரி, ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற சகல அவயவமும் அதுவாகவே என்ன பண்ணுதுன்னா அதற்கு தேவையான அனைத்தையும் அதுவே எடுத்துக்கொள்கிறது. இந்த நம்ம நடுகிற ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு வேர் பிடிச்சிச்சின்னா அந்த மரத்தை நம்ம யாரும் சில மரத்தை கவனிக்க வேண்டியது கூட இல்லை. தன்னுடைய வேரை தண்ணீர் எங்கே இருக்குதோ அந்த இடத்தை தேடி, கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் அதையும் தாண்டி தன்னுடைய வேரை கொண்டு போய் அந்த தண்ணீரை உறிஞ்சி தன்னை ஒரு பலமுள்ள மரமாய் காமிக்கிறதற்கு அந்த மரம் போராடுகிறது. அந்த மரம் அதற்கு தேவையான சகலத்தையும் செய்கிறது. ஆனால் நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களிலே நம்மை தவிர வேற எல்லாவற்றையும் நம்ம முக்கியமாய் நம்ம நினைக்கிறோம். நம்மை தவிர வேற எல்லாத்தையும் நம்ம முக்கியமாய் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. இந்த அகிதோப்பேல் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு தோல்வியை அவர் முடிவுன்னு நினைச்சார். இதுதான், நான் முடிஞ்சிட்டேன், நான் தோத்துட்டேன், இல்லை இனி நான் என்ன இல்லப்பா, நீ ஒரு டைம் தான் தோத்துருக்கிற, நீ இன்னொரு டைம் ஜெயிச்சிருவ, உன்னை ஜெயிக்க பண்ணுவார் கர்த்தர். இல்லை, நீ நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஜெயம்னு நினைக்காத. உலகத்துல வேற ஏதோ நிறைய ஜெயம் இருக்குன்றத அவனுடைய மனது ஏற்றுக்கொண்டிருந்தானால் அந்த மனுஷன் அந்த இளம் வயதுல அதுவும் சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி மறிக்கிற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும். சொல்லுங்க, நீங்க இவ்வளவு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிற அளவிற்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை கேட்கல. நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக உங்களை நீங்க அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க கடந்து போகல. இந்த அகிதோப்பேல் செய்த அந்த தவறை இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்களும் நானும் யாருமே செய்யக்கூடாது. ஒரு டைம் தோற்று போய் ஒரு டைம் அவமானத்தை பார்த்து நிந்தைய பார்த்த உடனே அவனுடைய மனசை முத்தத்தையும் விட்டுட்டான். இல்லப்பா பரவாயில்ல, நீ மன்னிப்பு கேட்டா ராஜா இடத்துல மன்னிப்பு இருக்குது, நீ திரும்ப போய் ராஜா இடத்துல போய் நான் தப்பா உங்க பிள்ளையோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட போறாரு. இல்ல, நீ ஒரு சாதாரணமான உலக மனிதனா கூட வாழ்ந்துட்டு நீ போலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவனுக்குள்ள ஒர்க்கே பண்ணல. பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் வரும். நீங்க இதே தாவீதை எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் அவனை கொல்லுகிறதற்கு சவுல் துரத்துகிறது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை. ஈட்டியில் அவனை கொல்ல பார்க்குறான், முடியல. தன்னுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அதில் கொல்ல முடியல. அவன் எகிப்தினுடைய அந்த ஆப்போசிட்ல இருக்கிற நாட்டினுடைய அந்த பெலிஸ்தியருடைய நுனித்தோலை கேட்கிறான், அல்ல அவன் தப்பிச்சிட்டான். இப்படியே தாவீதனுடைய உயிரை கொல்லுவதற்கு சவுல் எடுத்த முயற்சிகள் அத்தனை முயற்சிகள். ஆனா அவன் எத்தனை முயற்சி எடுத்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக கெபிக்குள்ளேயும், உயிரை காப்பாற்றுவதற்காக அந்நிய நாட்டிலையும், தெரியாத இடத்துலையும் தன்னுடைய உயிரை காப்பாற்றினானா இல்லையா தாவீது? ஏன்? எதுக்கு? நீ போய் நில்லு, என்ன கொன்று.
இவ்வளவு பிரச்சனையோட இந்த உலகத்துல நான் வாழணுமா? இவ்வளவு நெருக்கம் எனக்கு வருமா? என்னைக்குனாலும் ஒரு நாள் சவுலுடைய கையில் நான் சாக தான் போறேன், இதா இப்பவே என்ன கொன்று அப்படின்னு தாவீது போய் நிக்காம தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், இந்த சவுல் ரொம்ப நாள் இருக்க முடியாது, இந்த பிரச்சனை ரொம்ப நாள் என்ன தொடராது. கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் சவுலுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுவார். அன்றைக்கு எனக்கு பலன் வேண்டும், அன்றைக்கு இந்த சரீரம் எனக்கு வேணும், அன்னைக்கு இந்த மைண்ட் எனக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரே ஒரு நினைப்பு தான் தன்னை அவன் நன்றாய் காப்பாற்றுவதற்கு அடையாளம். தன்னை காப்பாற்றுவதற்கு அடையாளம். அந்த தாவீது அப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அத்தனை முயற்சி எடுக்கிறது உண்மையானால், ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மவும் அப்படிதான். இன்றைக்கு வேற எதையும் காப்பாற்ற முடியலன்னா கூட என்னை நான் காப்பாற்றிக் கொள்வதற்கு, என்னை நான் சுகமாய் வைத்திருக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. நீங்க படிக்க வேண்டிய பெரிய படிப்பினை என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற வேலையை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற வருமானத்தை பாதுகாக்கிறது தெரிஞ்சா மட்டும் இல்லை, உங்களை இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற மானத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையும் மட்டும் காட்டி காப்பதற்கு கற்றுக்கிட்டா போதாது. முதல்ல நீங்க கற்றுக்க வேண்டியது அப்படின்னா, என்ன காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன காப்பாத்துறதுக்குன்றது என்ன நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் கத்துக்கணும். எனக்கு அதை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதெல்லாம் தேவைதான். அதை விட மிகப்பெரிய தேவையை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி ஜெபிக்க ஆசைப்படுறேன். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, என்னை நானே அழிக்காதபடி, என்னை நானே அழிக்காதபடி, என் சரீரத்தில் நானே பலவீனங்களை கொண்டு வராதபடி, ஆண்டவரே நானே ரொம்ப அதையும் இதையும் நினைத்து ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே கஷ்டப்படாதபடி, ஆண்டவரே என்னை நன்றாய் வைத்துக் கொள்வதற்கு சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோட அப்பா சமூகத்துல முடிஞ்சா கைகளை உயர்த்தி கூட அப்பாட்ட, ஆண்டவரே கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, நீ இழந்ததெல்லாம் திரும்ப வரும் மகனே, மகளே, நீ இழந்ததெல்லாம் திரும்ப வரும். உன்னை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கண்டிப்பாக வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்கள் தலையை கண்டிப்பாக ஒரு நாள் நிமிர பண்ணுவார். ஆமேன். ஆனால் கர்த்தருக்கு தேவை, நான் கர்த்தருக்கு தேவை. நான் இருந்தால் தான் அந்த இடத்துல நிற்க முடியும், நான் இருந்தால் தான் அந்த இடத்துல சாட்சியாய் வாழ முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் நோக்கம் வைத்திருக்கிறேன். உன்னை கெடுக்க, உன்னை அழிக்க சத்துரு எடுக்கிற முயற்சிகளை இப்பொழுது கடிந்து கொண்டு, இயேசுவே கைகளை உயர்த்தி, அப்பா என்னை நன்றாய் வைத்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்காக என்னை நான் அழித்து விடக் கூடாது ஆண்டவரே. என்னுடைய கடனுக்காக நான் என்னை அழித்து விடக் கூடாது ஆண்டவரே. என்னுடைய தோல்விக்காக என்னை நான் அழித்து விடக் கூடாது. என்னுடைய ரிஜெக்ஷனுக்காக நான் என்னை அழித்து விடக் கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதற்காகவும் என்னை அழிக்காமல் என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருபையை சத்தமாய் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழிக்காதபடி, என்னை அழிக்காதபடி, என்னை நான் கெடுத்து விடாதபடி, ஆண்டவரே என்னை நான் ஒதுக்காதபடிக்கு இப்பொழுது அந்த பலன் எனக்கு கிடைக்கட்டும், அந்த சத்துவம் எனக்கு கிடைக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு மன தெளிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கேளுங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசப்பா அப்படிப்பட்ட பலவீனத்தோடு யார் இருந்தாலும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க பேசுகிற அந்த வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ள கடந்து போவதாக, கடந்து போவதாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று சொன்னீரே, அந்த விடுதலை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஞானம் கிடைக்கட்டும், அந்த அறிவு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா.